யாரு? பார்சல் மேடம். மேடம் நீங்கள் யூடியூப்பில் வீடியோலாம் போடுவீங்களா? ஆமாம் ஆமாம். சூப்பராக இருக்குது மேடம், வீடியோலாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுமா மேடம்? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க மேடம். அந்த பார்சலை சொன்னேன். என்னம்மா இது? அசர்பைஜான்லயே இந்த மலை ரொம்ப ஃபேமஸ் ஆனதாம். இந்த மலை கிட்ட நின்று நம்ம அதுகிட்ட சொல்லி திருப்பி எக்கோ அடிச்சதுன்னா அது ரொம்ப உண்மையானதாம். ஏய் லூசி, இதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருக்க? இப்ப பாக்குறியா? நாம என்ன ப்ரூவ் பண்ணட்டுமா? சரி பண்ணு. I love you. பாத்தியா? ஆமா. இப்ப நீ ட்ரை பண்ணு. பண்ணவா? I love you தீபா. தெரியும் தடக்க. நீ அம்மா வச்சிருக்கிறது உண்மையான லவ்வே கிடையாது. ஏய் அசர்பைஜான் பைத்தியம், இதெல்லாம் நீ உண்மை நம்பிட்டு இருக்கியா நீ இன்னும்? அது உண்மைதான். நீ தான் என்கிட்ட போய் சொல்ற. ஏய் அறிவு கட்டவளே, உன் கூட வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் சாப்பிட மாதிரியே இருக்கு. உன் கூட வாழ்ந்து இல்ல சாம்பார் ஆப்பு எனக்கு. ஏய் அதான் டாக்டர் தான் சொல்லிட்டாங்கல்ல, ஸ்க்ரூ பண்ணி கேப் போட்டுறேன்ட்டுன்னு. அப்புறம் எதுக்கு யோசனை இருக்க? பண்ணிக்கலாம் வா. அது ஓகே. இப்போ இது ஸ்க்ரூ போட்டு இதெல்லாம் போடுறதுக்கு 30,000 ரூபாய் ஆகுன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆமா, அது ஸ்க்ரூ பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த ரேட் ஆக தான் செய்யும். நான் 30,000 ரூபாய் கொடுக்கணுமா? வேற என்ன பண்ண சொல்ற? என்கிட்ட இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷனு? ஸ்க்ரூ நம்மளே வெளியில இருந்து வாங்கிட்டு போய் கொடுத்துட்டா பல்லுக்கு போடுற ஸ்க்ரூ நம்மளே வாங்கிட்டு போயிடலாம்ன்றியா? சரி பல்லு வலியே. அபி, நாளா வந்து கேட்கலான்னு இருந்தேன், கேளலாம். கேளுமா. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஹாப்பியா இருந்தியா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்கியா? கல்யாணம் முன்னாடிதாம்மா. கல்யாணம் முன்னாடி வந்து லைஃப் ரொம்ப போர் இருந்ததுமா, வெறுப்பா இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கிடைச்சதுக்கு அப்புறம் தான்மா எல்லாமே மாறிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீமா? கல்யாணத்துக்கு முன்னாடிதான். இதே மாத்தாந்த கேள்வியா? எங்க போற? ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. என்கிட்ட பர்மிஷன் வாங்கவே இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. நான் இன்னும் பர்மிஷன் தரவே இல்லையே. என்ன? சரி சரி பார்த்து போயிட்டு வா. சீக்கிரம் வாண்ணே. சரி 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 பொறுமையாவே வா. விஸ்வா, கையில் 500 ரூபா தரேன், கொஞ்சம் ஜிபேல அனுப்பிச்சுட. ஜிபேலையா? சரி. ஒரு நிமிஷம், 500 ரூபாய் அனுப்பாத, ஃபர்ஸ்ட் 200 ரூபா அனுப்பு. 200 ரூபாவா? சரி. வந்துச்சா பாரு. வந்துச்சு. இப்போ ஒரு 200 ரூபா அனுப்பு. அனுப்பிட்டேன். வந்துச்சு. இப்போ ஒரு 100 ரூபா அனுப்பு. அனுப்பிட்டேன். வந்துச்சா பாரு. ஓகேடா, தேங்க்ஸ் டா, வந்துச்சு. அது நீ ஒரேடி 500 ரூபாய் வாங்கிருக்கலாமே. இல்லடா, எனக்கு சேஞ்சா வேணும், அதான். மியூசிக். எனக்கு அந்த பீஸ் கொடுக்கல. இல்லடி, ரெண்டும் ஒரே பீஸா தாண்டி. அப்புறம் என்னடி? இல்ல ஆனாலும் எதுக்கு அந்த பீஸ் கொடுக்கல, எதுக்கு இந்த பீஸ் கொடுத்துட்டு இருக்க? இது ரைட்ல வாட்டமா இருந்துச்சு, அதனால கொடுத்தேன். இல்ல நீ பெரிய பீஸ் வைக்கலாம்னு எனக்கு குட்டி பீஸ் கொடுத்துட்டு இருக்க. சரி இந்தா, இதை விட இது பெருசு, எந்த விட இது பெருசு. இந்தா. ஓ, இந்த விட பெருசா கொடுத்தா நான் மட்டும் குண்டாகணும், நீ மட்டும் ஃபிட்டா ஸ்லிம்மா இருக்கலாம் தானே? சத்தியமா அப்படிலாம் இல்லடி. அப்படிதான். எனக்கு பிஸா தான் வேணாம். பிஸா வேணாம். சரி விடு, நானே சாப்பிட்றேன். ஓ, அப்ப ஃபுல் பிஸா நீயே சாப்பிட்டுடுவியா? உனக்கு வேற ஆர்டர் பண்றேன். இல்ல, ஃபுல் பிஸா நீ சாப்பிட்டுட்டு நான் வேற ஏதாவது சாப்பிடணுமா? அம்மி, நீங்க லவ் பண்ணியா டாடியை மேரேஜ் பண்ணீங்க? ஆமா, அந்த கர்மத்தை இப்ப எதுக்கு ஞாபகப்படுத்துற? கோவப்படாதீங்க மம்மி, எனக்கு ஒரு டவுட். அப்படி என்ன டவுட் உனக்கு? 2 பேரும் ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணீங்க. சேச்சே. அப்போ இன்ஜினியரிங் படிக்கும் போது லவ் பண்ணீங்க. சேச்சி. இப்போ எங்க தான் மம்மி லவ் பண்ணீங்க? சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். காலேஜ்ல தான். ஆனா நான் ஸ்டூடெண்ட், உன் அப்பன் டீச்சர். ஸ்டூடெண்ட் லவ் பண்ணாங்களா? சிரிக்கிறானி, வெக்கமா இல்ல? சி, இதெல்லாம் ஒரு பொழப்பா டாடி? How do I tell you? அதுதான் பொழப்பும் அப்பனுக்கு. நான் தான் ஏமாந்துட்டேன். இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரி நான் கேட்டேன் பாத்தீங்களா? இது என்ன சொல்லணும்? சாம்பார் ஆப்பு எனக்கு.
அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. குணா, ஆயுத பூஜைக்கு எல்லா ஆயுதமும் போட்டு வச்சிட்டியா? கும்பிடலாமா சாமிய? நான் எல்லாத்துக்கும் வச்சுட்டேன். உனக்கு பேண்ட் மாத்திட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? டைம் ஆகுது, வா சாமி கும்பிடலாம். ஏய் ஒரே நிமிஷம் போனா. இந்த இங்க வா. இங்க வா. ஏய், இப்படிக்கு என் வாயில நலங்க வச்சிட்டு இருக்க? ஏய், இந்த ஆயுதம் மிஸ் பண்ணிட்டியே, இதான உன் ஆயுதம். அதை வச்சுதானே உள்ள எல்லாத்தையும் சமாளிச்சா? ஏய், வாய் தாண்டி உன் ஆயுதம். அதை மறந்துட்டேன். வீடா என்னது இது? நாள் ஃபுல்லா வீட்லயே தானே இருக்க, வீடியா கிளீனா இல்ல? நீயும் தான் நாள் ஃபுல்லா வேலைக்கு போற, நீ யார் ரிச்சா இல்ல? சாவுல போஞ்சி எடுத்துவா சாப்பிடலாமா? உட்காந்து வந்து சீக்கிரம் எவ்வளவு நேரம் வருவ? இரு போய் பேப்பர் எடுத்துன்னு வா போ. கரண்டி எடுத்துன்னு வா போ கரண்டி எடுத்துன்னு வா போ. தண்ணி போட்டுல எடுத்துன்னு வா. தண்ணி குடிக்க மாட்டேன் சாப்பிட. இல்ல நீல் போ தொந்தர்கள். என்ன ஒரு பிளேட் எடுத்துட்டு இன்னொரு பிளேட் அப்படி என்ன கருத்து நல்ல பைட்டு கிந்து குச்சி தண்ணா. அப்ப நான் சாப்பிடானாமா? அப்போ பிளேட் தீசுறா போ. அப்ப ரைஸ் எதுல வைக்கிறது? அதுக்கு ஒரு கிண்ணி எடுத்துட்டு வேண்டியதானே. அப்படியே வந்துட்டேன் கிச்சனுக்குள்ள போய் எல்லாம் ஒரு வாட்டி சொல்லணுமா? எனக்கு சீக்கிரம் கூப்பிட்டாலும் வரமாட்டேன். சாப்பிடணுமா வேணாமா? பிளேட் நீ கொண்டு வரதுக்கும் கரண்டி கொண்டு வரதுக்கும் நீ ஃபீல் பண்ணா என்ன பண்ணுதெல்லாம் உனக்கு என்ன சாப்பிடும் போது இதெல்லாம் தேவைப்படும். முன்னாடியே எடுத்துட்டு வரணும். ஒரே வாட்டி சொல்லி எல்லாம் நீ என்னால ஒரே வீட்டுல தானே இருக்கும். உனக்கு அது கூட தெரியாது. அன்னி நீ சப்பாலன்ட்டு எல்லாம் செப்பு நான் சன்னமே வந்து எல்லா சாப்பாடும் நீயே சாப்பிட்டு நல்லா இரு. சரியா? எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்பா லேடிஸ் லைன் நிக்கிற? போய் பின்னாடி நில்லுப்பா. ஏமா இருக்கதே ஒரே லைன் தான். நான் வந்து 1 hour ஆச்சு, இப்போ அந்த லைன் கேக்குறேன். போமா பின்னாடி. நீ போ. பின்னாடி போக மாட்டியா? இப்ப இரு. ஆஹா, போன் எடுத்துட்டு ஆளுங்களா? அன்பர்களே இங்க பாருங்க, ஒருத்தன் லேடிஸ் லைன்ல நின்னு தகராறு பண்ணிட்டு இருக்கான். சொல்லுங்கக்கா. நீ எங்க வாய்க்கு என்ன பாத்துட்டே இருக்கீங்க? பாத்திரத்தை விளக்குங்க. அம்மோ, இந்த பாத்திரத்தை என்னால விளக்க முடியாம இல்ல, எனக்கு விளக்க தெரியாமையே இல்ல. நீ இதை வெறும் பாத்திரமா பாக்குற. ஆனா நீ ஒரு நாள் பூரா நின்று சமைச்ச உன்னோட உழைப்பு அந்த பாத்திரத்துல பாக்குற. நீ ஆசையோட எனக்கு பரிமாறின அன்பை பாக்குறேன். நம்ம 2 பேரும் தட்டுல சோறு போட்டு சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பேசின நினைவுகளை பாக்குறேன். அந்த நினைவுகளை சோப்பு போட்டு அழிக்க சொன்னா என்னால அழிக்க முடியும்? என்னால முடியாது. நீ இதை வெறும் பாத்திரமா பாக்குற. ஆனா நான் இது ஒரு ஓவியமா பாக்குறேன். இனிமேலாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் கேட்கறதுக்கு முன்னாடி எங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற? லிப்ஸ்டிக்கால எடுத்துக்கிறமா கிரீன் ஃபேஸ் டல் ஆயிடுச்சு. மேக்கப் செட் உனக்கு குழந்தை பிறந்துச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. எடுத்து வை. டைப்பர் எடு. டைப்பர் எடு. வைப்ஸ் எடு. யூரின் மேட் எடு. குழந்தைக்கு இன்னொரு ட்ரெஸ் எடுத்து வச்சியா? எடு. மணி 10 மணி. எடுத்தாச்சு. ஹாஸ்பிடல் ஃபைலுங்க. ஃபைலுன்னா ஒரு கேடு. ஹாஸ்பிடல் ஃபைலுங்க. எங்க ஃபைலுங்க? அங்க இருக்கு. என்ன இது? அதை வந்து பண்ணாம இன்ன வரைக்கும் மேக்கப் இது பண்ணிட்டு குழந்தைங்க பாப்பாவை பாத்தியா? ஐயோ மறந்துட்டு அவன் இருக்கிறதே. அவன் இருக்கிறதே மறந்துட்டியா? சீக்கிரம் மணியா எடுத்து வை. இன்னொரு டைம் மேக்கப் செட் எடுக்கிறத பார்த்தேன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்? எடுத்து வை. வாட்டர் பாட்டில் தண்ணி ஊத்துனியா? போ எடுத்து வை. டக்குன்னு எடுத்து வச்சு எடு. அவ்வளவுதானே? வேற என்ன இதை எடுக்கணுமா? அது யூரின் மேட் யார் எடுப்பா? எங்க வைக்கிறது? எடுத்து ஏன் சொரு இது கூட வந்து சொல்லி கொடுக்கணும். மணி 11 மாட்டு குடி. வாட்டர் பாட்டில் எடு.